ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோவில் சந்திச்சிருக்கோம். சொல்ல மாட்டேன், பழைய வீடியோ தான். ஆனால் பழைய கான்செப்ட் தான். ஆனால் இது புதுசாக இருக்கும். ஏன்னா இது என்எஸ்கேப்பு. நம்ம ஏற்கனவே டோரோ ஹெலிகாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ போட்டில் பறக்க போகிறோம். அது லோடிங் ஆகிட்டு. லோடிங் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. டே 1ஆம் நாள். ஓகே, உள்ள வந்து ஏச்சோ. நடப்போம் சக்கரம் கூடும். வாங்க மட்டும்லாம் பேசிக்கிட்டு ஏற்கனவே ஒரு கேம் ஆடினேன். இது கண்டுபிடிக்கிறது 25 நிமிஷம் போச்சு. ஆனால் கடைசியில் ஜஸ்ட் மிஸ்ஸில் செத்து போயிட்டேன். என்னாச்சு தெரியுமா? இவன் மேலே பாம்பை தூக்கி போட்டேன். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த பாம்பு ஏன் மேலே தூக்கி போடுற மாதிரி அவனும் செத்து போயிட்டேன், நானும் செத்து போயிட்டேன். ஓகே, அவன் மேலே போவான். இங்கே என்ன இருக்கும்? இங்கே எதுவும் இல்லை. இங்கே வரமாட்டாங்களே, எதுவும் நல்ல பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஓகே, போன வீடியோவில் இந்த கன்று கிடைக்கும் கதற விட்டாங்க. ஸ்பார்க்கு குரோபார் இதையும் கிடைக்கும் கதற விட்டாங்க. இது கிடச்சி தான் நான் எஸ்கேப்பே பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரையும் கொலை பண்ணியாச்சு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி படுக்காதுன்ட்டு. நான் உன் கீ எடுக்கணும்டா. எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்பார்க்கு பிளக்கு. ஓகே, திறந்தாச்சு. இங்கேயும் தேவையில்லாத பொருள் தேவையில்லாததா கிடைக்குது. நான் என்ன பண்ணேன்? ஓகே, இங்கே தேவையானது போட்டு கீ. இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்புவோம். இவங்க வச்சுருப்பாங்களே, நல்லா வச்சுருக்காங்க. சூப்பர் கைஸ். உங்களுக்கு வெப்பனும் கிடச்சிச்சு, வெப்பன் கீயும் கிடச்சிச்சு. நான் போய் க்ரோபார் எடுப்போம். க்ரோபார். இந்த தண்ணியை திறந்து விட முடியுமா? முடியாது போல. அப்புறம் ஓடிவோம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப நாளாவே. கிளவி மொட்டை எனக்கு சோறு சமைச்சு போடுமா? ஏன்னா மொட்டை இவ்வளோ ஒல்லியாக இருக்கான், அதுதான் கேட்டேன். சோறு சாப்பிடுவானா இல்லையானு கூட எனக்கு தெரில. ஓகே, இதை திறந்து விட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குது. இதுக்குள்ளே இது இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கல. இதில் இன்னொரு குரோபார் பெட்டி இருக்கு. இங்கே பாருங்கள், ட்ராப் வச்சு குரோபார் பெட்டி. உள்ளுக்குள்ளே செயின் கட்டுறது தேவையில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கண்டர்மேன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு தேவைப்படும். கண்ணை கையில் எடுத்துருப்போம். வந்தாங்க, நான் டப்பான்னு போட்டுருவோம். டப்பாப்பா அப்படின்னு போட்டுருவோம். இதுக்குள்ள ஸ்பார்க்கு. ஸ்விங்கிட், பிரேக்கிட். அந்த ஸ்பார்க்கு. ஓகே, நம்ம 100 டேஸு கலெக்டிங் பாம்பு அது 1000 மாற்றிக்குவோம். இல்லைனா எவ்வளோ வருதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? 100 நாள் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த இருக்க அந்த பையன் பலூன் மூஞ்ச். என் பேர் பலூன் மூஞ்ச். ஓகே, கிராண்ட்பா முதல்ல போட்டு தள்ளணும். நான் தள்ளணும். ஆளை காண அவனையும். ஒருவேளை வந்திருக்க மாட்டாங்களோ? இல்லையே, அவங்க நேரத்துக்கு வந்திருக்கணுமே. மேலே இருப்பாங்களோ? இதை தள்ளி விட்டுப்போம்.
தள்ளி விட்டா 2 பேர் வருவாங்க. இங்கே 3 சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது கைஸ். 3 சைடு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நான் வந்துட்டான்ல, கிராண்ட்மா வந்துட்டாங்கோ. கிளவி வராங்க. ஐயோ கிளவி, கிளவா கிளவா சூட்டு. ஊசி போட்ட மாதிரி இடுப்புலேயே குத்தியாச்சு. என்ன கேமரா? ஆமாம், அவன் தான் செத்து போயிட்டாங்களே, கேமரா எப்படி ஒர்க் ஆகும்? $360 கேமராலாம் வச்சுருக்காங்க கைஸ். பலே ஆள் கைஸ், பலே 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 பாபா. இதாக இருக்கான் பாருங்க, இங்கே தெரியுது பாருங்க. ஹாய். ஓகே, இதை வச்சு தான் வேலை இருக்குது. பாதி பொருள் கிடச்சிச்சு இப்பயே. நம்மளுக்கு இன்னும் நிறையா தேவை. 2 தேவை. பேட்லாக்கி, அது மட்டும் இல்லாமல் போட் ஹேண்டு. எதுக்கு மாட்டினா என்ன ஆகும்? ஆமாம், நம்ம செயின் கட்டுற எங்கேயோ பார்த்தோம். எங்கே பார்த்தோம் சொல்லுங்க. செயின் கட்டுற எங்கே பார்த்தோம்? இந்த ரூம்லேயோ? இந்த ரூமில் கேஸ் வாலிலே. அப்போ கீழே இருக்கும். நட நட பொடி நட 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 பொடி நடையா நட. ஓகே, செயின் கட்டர் கிடச்சிச்சு. அவங்க வந்துருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களா ஒரு டவுட்டாகவே. இந்த டேனிங்கில் திரும்ப போது ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு திரும்புங்க. ஏன்னா புஷ்குன்னு வருவாங்க இந்த டேனிங்கில் தான். கிரானிலே டேஞ்சரஸான இடம்னா இந்த இடத்த தான் நான் சொல்லுவேன். சேஃப். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? சேஃப் கீ. சேஃபாக வச்சுருக்கணும். என் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டாங்களே. சேஃப் கீயை கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாங்க. சேஃபாக தான் வச்சுருந்தாங்க, ஆனால் நான் கண்ணில் படுற மாதிரி மாற்றிட்டேன். சேஃபான கீயை எடுத்துட்டோம். தெரியுதா கைஸ்? பூச்சியை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். கிளவி வரான். இவன் ஷூ போட்டிருக்கானா சாக்ஸா? இது ஒன்றும் புரியல. இது ஷூவா சாக்ஸா சொல்லுங்க. ஓடு ஓடு ஓட முடியல. பாட முடியல. ஓடிட்டுருக்கேன். பேட்லாக் கீ கடிச்சிடுச்சு கைஸ். நம்ம எஸ்கேப் கூடிய எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பொருள் இருக்கு இன்னும். அந்த பொருள் எங்க இருக்கும்? பொருள் எங்க? பொருள் எங்க போச்சு? ஸ்பார்க் பிளக் இங்கே பார்த்தோம். ஸ்பார்க் பிளக்கை தூக்கி மேலே போட்டுருவோம். கீழே போட்டுருவோம். இங்கே போட்டோம்னா அது கீழே போய் விடுங்க. இது ஒரு சீக்ரெட் ட்ரைனேஜ் பேசேஜ். ஓகே, இப்போ கிழவனையும் போட்டு தள்ளிட்டு அந்த சின்ன புள்ளையை போட்டு தள்ளணும். அது சின்ன புள்ள நினச்சி பாவம்லாம் விட்டுறக்கூடாது. போட்டு தள்ளணும் அப்படி இருக்கும். அவன் பண்ணுற அலும்பல்லாம் பார்த்துக்கிங்களா? நான் சோறு வச்சு தான் எப்பயுமே எடுப்பேன் அவனை. பாவம் சின்ன பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் அவன் நான் சோறு வைக்கிறதுக்குள்ளேயே வந்து கடிப்பான். புஷ்குன்னு கடிப்பான். கடி அப்படின்னு கடிப்பான். ஓகே,
தம்பி உன் பேர் என்னப்பா? சென்ட்ரினா சைல்டு தானே உன் பேர்? நீ பார்க்க சைல்டு மாதிரியே இல்லையே, சாத்தா மாதிரி இருக்க பார்க்க. ஐயோ கிளவி கோவரும் உன் சாத்தான் தான் சொன்னான். சரிவா ஓடிப்பிடும். நம்மளுக்கு எங்கேயோ போட்டு கீயை பார்த்தோம், அந்த போட்டு கீயை தான் காணும். அந்த இருக்கு போட்டி. கிராணி கைஸ் பார்த்தீங்களா, நான் இவன் கிராணியும் கையை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமா? கிராணி என்ன ஹீல்ஸ் போட மாதிரி நடக்குது. கிராணி அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. அது மாதிரி இந்த மூமெண்ட்லாம் திடுக்கிடும் மூமெண்ட் அப்படின்னு வேணாலாம். திடுக்கிடும், பக்கு பக்குன்னு அடிக்கும். பக்கு பக் பக் பக்குடா. இது ஒரு இந்த இடத்துல போன தடவை அடிச்சான் அவனே. அவன் பக் பக் மூமெண்ட், வாத்து மூமெண்ட். பக் பக் பக். வாத்து இங்கே கொஞ்சம் வாங்க. ஆமாம் கிராணி, கிராணி தெளிவா கிராண்ட்பாவதே இப்படி ஏமாத்தும். போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வர நீ. ரெண்டாவது நாள்ல எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகுமா மாட்டோமா சொல்லுங்க. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பாதி பொருளை கண்டுபிடிச்சாச்சு. பாதி பொருள் இல்லை, நிறையா பொருளே கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு பொருள் தான் தேவை. அதுக்கு பேர் டி ஹேண்ட் வீல். ஹேண்ட் வீலா? போட் வீல் இல்லை, போட் வீல் கிடையாது, ஸ்டேரிங். போட் ஸ்டேரிங் அப்படின்னு. ஓகே. லட்டு முந்தரா அம்தார தேவார சம்தார ஓவர அந்த படத்தை நம்மளுக்கெல்லாம் பண்ணணும். அடிக்கிறாங்க கைஸ், அடிக்கிறாங்க. இங்கிட்டு தள்ளி விடுவோம், அப்புறம் என் கிராணி இங்கிட்டு வரும். அப்படி போயாச்சா? இங்கே இருக்காங்க 2 பேரும். மேலே போய் இதுக்கு இந்த இது எடுத்துட்டு இவங்க 2 பேரும் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளு நல்லா போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கு 4 இருக்குது நிறையாவே, அதனால் லைட்டாக பொறுமையாகவே பிடிக்கலாம். நம்ம பாம்பு போட்டு விளாட்லாமா? பாம்பு போட்டு என்ன இங்கேருந்து பாம்பு பெட்டியை காணும். நம்மளுக்கு 2 பொருள் தேவை. அவங்க மேலாப்லேயே வச்சு போடுவோம். போடுறதுக்கு 2 பொருள். we need 2 பொருள்ஸ். ஓகேவா? இப்போ கிராண்ட்பா தலையில் போட போகிறோம். போடே. அடிச்சோ கைஸ், கிராண்ட்பா தலை ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே புல்லட்டே ரிஃப்ளெக்ட் பண்ணான் பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க. தடியை வச்சுக்கிட்டு தாத்தா தாத்தா இவன் பொடிக்க கொடு அப்படின்னு கேட்டால் தரமாட்டான். அது மண்டையில் போடுவோம். அது புஷ்கா மண்டையில் போடு. ஹாய் முறைகிற கைஸ், முறைக்குது கைஸ். டைவேட் ஒய்யோ டைவேட் பண்ணுறேன்னு மாட்டிக்க பார்த்தேன். சை
கிராணி. ஐயோ சாரி, கட் பண்ணிடுறேன், மனுஷன். ரைஸ் முதுகிலே குத்தியாச்சு கிராணிக்கு. கிராண்ட் பா வருவியா? உனக்கு வயிற்றுலேயே குத்தியாச்சு. எத்தனை வாட்டி பொருன்னு வந்து கடிச்சு வைப்ப நீ. சின்ன பிள்ளை கிடையாது, சீவேஜ் பிள்ளை. எனக்கு வச்ச பேர் சின்ன பிள்ளை கிடையாது, இவன் பேர் சீவேஜ் பிள்ளை. இவனை மட்டும் கிராணி போட்டு வச்சுக்கோங்க, வெறி கொண்டு துரத்துவாங்க. சரி, இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இருங்க, பாம்பு போட்டு விளாடலாம். த்ரோ டொமேல். கைஸ் இப்போ எங்கே கிடைக்கும்? எல்லா இடத்துலையும் தெரியாச்சு. சேஃப்டி இடம் கடை தெரியாச்சு. நிறையா இடம் இருக்குமே. ஐய, எங்கே போய் தேடுறது நான்? வேறு என்ன சேஃப்டி இடம் இருக்கும்? வேறு இடத்துல வைப்பாங்க. அது வேறு எந்த இடத்துல வைப்பாங்க? சரி, அப்படின்னா ஃபோட்டோ வேறு தரணுமா? கக்கூஸில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு, இன்னொரு ஃபோட்டோ கீழே கிடக்கு. இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ தவிர இந்த இருக்கு, கிடச்சிச்சு. அப்போ நான் வாங்க மேலே போய் இவன் மூஞ்ச வேறு வைக்க வேண்டியதாக இருக்குது. இவன் மூஞ்ச பாருங்கள். இது யாருன்னு தெரியுதா? கொஞ்சம் மங்களாதே இருக்குது. யாருன்னு பாருங்கள், நல்லா ஊற்று பாருங்கள், தெரியும். மண்டை கூட நல்லா சைனிங்காக இருக்கும். மண்டை கூட நல்லா சைனிங்காக இருக்கும். தாயை விட்டுரு. இதுக்குலாம் இருக்கு. ஸ்பார்க்கு, பிளக்கு, ஸ்பார்க்கு, ஸ்பார்க்கு, பிளக்கு, பிளக்கு. ஐயோ போட்டா. ஏமா கிராணி என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐயோ, கண்ணு இல்லை, புல்லட் இல்லை. கண்ணு இல்லை, புல்லட் இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. அவன் முடிச்சுட்டான். இப்போ இருங்க பாய், எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணியை ட்ரிக் பண்ணி ஏமாத்தியாச்சு. ஓகே, இன்னும் ஒன்று கண்ணைன்னு கிடைக்கும். கிடச்சா இந்த மாதிரி கிராணி ஒன்று அதில் ஒன்று சேர்க்க சொல்லுவாங்க. இதே மாதிரி சேர்த்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். இல்லை கிடைக்காது. ஒரு கதவு தேன் திறக்கும். கதவு தேன் திறக்கும். கைஸ் இங்கேயும் இல்லை. இப்போ நம்ம ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் போல இருக்குது. வேறு எங்கெல்லாம் இருக்கும் அது தெரிலையே. அது எங்கே தான் இருக்குன்னு தெரில. கண்ணு முன்னாடியே வச்சுக்கிறேன். எங்கேயாவது தேடிட்டு இருக்கேன் நான். இதை திறந்தே திறந்து பார்ப்போம்.
அடிச்சிட்டேன் கிளம்பேன். ஓகே, டே 3. மூணாவது நாளாச்சு ஜெயிப்போமா மாட்டோமா ஒன்றும் பொருள். நான் போட்ட எல்லா பொருளும் இங்கே வந்துருச்சு. ஃபில்லிங் த பெட்ரோல். ஃபில் பண்ணிடுவோம் பெட்ரோலை. ஸ்பார்க் பிளக் எடுத்து மாட்டிடுவோம். தக்கு டேப் இருக்கு பாருங்கள் இங்கே. ஓகே, கிராணி கண்டிப்பாக வரும் இங்கே. ஏன்னா நம்ம இதை கீழே போட்டோம்ல, அதை பார்க்க வரும். அது என்னதுடா அது அப்படின்னு பார்க்க வரும். இது வர ஆமாம் வந்துருச்சு. பார்த்துருச்சு. நம்ம கதையும் முடிஞ்சிருச்சு. ஜாலி. 4ஆம் நாள், அடுத்த நாள் கடைசி நாள். முடிச்சு விட்டாங்க போ. அதெல்லாம் கையை வச்சு ஸ்டேரிங் உருவாக்குவேன். இவங்களுக்கு பார்த்துட்டு பயந்துட்டுருக்கேன். நான் வேலை இறங்கினா ஜெயிலு அப்படின்னு இருப்போம். இந்த போட்டு ஹேண்டு வீலை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தொல்லையாக இருக்குது. சை, ஹேண்டு வீலுக்கு பதிலாக என் கையை வச்சு வீலை மாற்றிடுவேன். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். ஆனால் எங்கே தான் இருக்குது? We see on all places. Where it is? இந்த குழந்தைய கொண்டாச்சு. கிராணி இருக்கான்னு ஃபோட்டோவை சேர்த்தாச்சு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. உங்களுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் சேர்த்து பண்ண விட்ருவாங்க போல இருக்கு நம்மளை. இங்கே தான் எங்கேயோ இந்த கன்னோட இதை பார்த்தேன். அந்த இருக்குல்ல வெப்பன். திறந்து போட்டேன். எனக்கு வர கோபத்துக்கு இந்த ஷார்ட் கன் எடுத்து ஒன்டா படிச்சிடுவேன். ஒன் டாப்பு நான் சும்மா இல்லை, ஃப்ளையிங்கில் அடிப்பேன். ஒன் டாப்பு ஒரே அடியில் மரணம் ஆயிடுவாங்க. ஒரே ஒரு புல்லட் இது 2 பேரும் செத்து போயிடுவாங்க. மண்டையை தொலைச்சிட்டு போய் விழுகும். ஓகே, இங்கே அன்லிமிட்டட் புல்லட் வரும். இருங்க வரும். ஒன்று புல்லட்.
கைஸ் இந்த வீடியோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கைஸ். ப்ளீஸ் அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணி விடுங்க. அந்த இருக்கு. இது போதும் எனக்கு, அது போதுமே, அது போதும் கைஸ். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த தான் இருக்கு, அந்த இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எங்கே தான் பார்த்தோம் சொல்லுங்க கைஸ், சொல்லுங்க. கிளாஸ் ஃபியூஸ் எங்கே தான் பார்த்தோம்? கொஞ்சம் பார்க்குறீங்களா? அப்படியே ஹெலிகாப்டரையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு எட்டை ஹெலிகாப்டரை பார்த்துட்டு போயிடுவோம். ஹெலிகாப்டர் எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகே, போட் ஸ்டேரிங். ஹே, உன்னை கண்டுபிடிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் சரியா கஷ்டப்பட்டேன் நான். ஓகே, அதுக்கு உண்ட பலன் கொடுக்கணும் நீ. நான் தப்பிச்சிடணும். ஓகே சொல்லு, நான் தப்பிச்சிடுவேன். லோன் கேமிங் இஸ் பெஸ்ட் கேமிங் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்குது கைஸ். இது கூட கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. முடிச்சு விட்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் பாவம் கைஸ், சின்ன பையன். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப். நான் இங்கேருந்து கீழே போ. கிளவா நாய் கிளடு பய. பிளாக் பண்ணுறாங்க 2 சைடும் பிளாக் பண்ணுறாங்க. ஐயா எனக்கு கோவம் வருது. நான் கண்ணை எடுத்துட்டு இவங்க ஒன்ட்டா பிடிக்க மாட்டேன். ஒன்ட்டா போடணும் 2 பேரும். 2 பேருக்கு டப்பாங்கன்னு போடுறேன். சும்மா மண்டை தேடிக்கணும் 2 பேருக்கும். கோவம் வருது கைஸ், கோவம் வருது. மேலாம் கொல்லணும்னு என்னோட ஆசையா? எதுக்கு நீ பிடிச்சிட்டு வந்த இந்த வீட்டில் வச்சுருக்கேன்? வாடா கெல்லட்டு பையிலே, வா உனக்காக தான் வெயிட்டிங்கு. உன்னை போடணும். சாவு கெல்லட்டு நாய்களா, உங்களை தான்டா போடணுன்னு ஆசை. 2 பேருக்கும் ஒன் டேப் படிச்சு விட்டாச்சு. இங்கே டேப் பண்ணாலே செத்து போயிடுவாங்க. ஒன் டேப்லாம் கிடையாது, டேப் பண்ணாலே செத்து போயிடுவாங்க. ஓகே, போட்டு ஸ்டேரிங், போட் ஸ்டேரிங். அவ்வளோதான். எஸ்கேப் ஆக போகிறோம். 30 நிமிஷம். எப்பா 30 நிமிஷம் யாராச்சும் இந்த வீடியோ பார்ப்பீங்களானே தெரில. ஓகே, போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். we need to do boat escape. தாத்தா கொஞ்சம் பொடி குடி வேறா நீங்கள் நடிக்கிறது அப்படின்மா கேட்டேன். அவ்வளோதான் கழிச்சு போட்டு வீல் எடுத்துட்டு இன்னும் போட்டு மேலே ஏற முடியல. கிளம்பலாமா? போயிட்டாச்சு. என்ன பார்க்குற? முடிச்சு விட்ருவேன். என்ன மூஞ்சி என்ன க்ளோஸ் அப் பண்ண போகிறாங்க? கரும மூஞ்ச பாருங்க, ரேபிஸ் அந்த மாதிரி இருக்குது மூஞ்சி. கைஸ் முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கூட வேண்டாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.